அப்புறம் நான் நான் +1 படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட் ரேங்க் வரதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணேன். நான் 10th ஃபெயில் ஆகி 1 வருஷம் வீட்டில் இருந்ததுனால நான் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி முயற்சி பண்ணியிருந்தேன். என்னை எப்படியாவது ஃபெயில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்மாவதி இருக்காங்கல்ல, கலைஞர் ஐயன் முதல் மனைவி, அவருடைய மனைவி ஒரு ரூபத்தில் நிறைய பேர் பிறந்திருக்காங்க இல்லையா, இவங்க எல்லா பேரும் என்னை எப்படியாச்சும் ஃபெயிலே ஆக்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க பண்ணாத பித்தலாட்டம் கிடையாது. என்னுடைய ஸ்கூல் வாழ்க்கை, பள்ளி படிப்பு, 1 வருஷம் கேட்ரிங் படிக்கும்போது இப்படி நிறைய பித்தலாட்டங்களை பண்ணி என்னை எப்படியாச்சும் ஃபெயிலியர் ஆக்கணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஃபெயிலியர் ஆக்கணும், என்னுடைய படிப்பு வாழ்க்கையை ஃபெயிலியர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள், ஏகப்பட்ட முயற்சிகளை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இவங்க எனக்கு பண்ணாத அநியாயம் அக்கிரமெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவங்க செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த லட்சத்தில் என்னைய காலில் கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேளு, நீ பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட இது பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க.